அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாடி, தலைமுடி போன்றவற்றுக்கு கருப்பு சாயம் பூசலாமா என்பதை பொறுத்தவரையில் உலமாக்கள் இது தொடர்பாக 4 நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நிலைப்பாடு, தாடி, தலைமுடி போன்றவற்றுக்கு கருப்பு சாயம் பூசுவது ஹராமாகும் என்கிற நிலைப்பாடாகும். இரண்டாவது நிலைப்பாடு, யுத்த நோக்கத்திற்காக கருப்பு சாயம் பூசுவது கூடும், ஆனால் யுத்தம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் கருப்பு சாயம் பூசுவது மக்ரூஹாகும் என்கிற இரண்டாவது கருத்தும் காணப்படுகிறது. மூன்றாவதாக, எவ்வித தடையும் இல்லாமல் தாராளமாக தலைக்கு, தாடிக்கு கருப்பு சாயம், பிளாக் டை பயன்படுத்தலாம் என்கிற கருத்து. நான்காவதாக, இது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆண்களுக்கு இது கூடாது என்கிற ஒரு கருத்து. இந்த 4 கருத்துக்களும் தலைமுடிக்கு அல்லது தாடிக்கு கருப்பு சாயம் பூசுவது தொடர்பாக இஸ்லாமிய அறிஞர்களால், இமாம்களால், உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களாகும். கருப்பு சாயம் பூசக்கூடாது, அது ஹராமானது என்று சொல்லுகிற அறிஞர்கள் 2 முக்கியமான ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்கா வெற்றியின் போது அபு குஹாஃபா, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அழைத்து வரப்படுகிறார் அல்லது கொண்டு வரப்படுகிறார். அவருடைய தலைமுடியும் அவருடைய தாடியும் வெண்மையாக இருந்தது, நரைத்து வெண்மையாக இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கய்யிரு ஹாதா பிஷைஇன் வஜ்தனிபு ஸவாத், இந்த நரையை ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் மாற்றுங்கள், கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தான் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற மிக வலுவான ஆதாரமாகும். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தின் இறுதி காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் தங்களுடைய தலைமுடிகளுக்கு கருப்பு சாயம் பூசுவார்கள், அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையையும் நுகர மாட்டார்கள் என்று வருகிற ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத், அபு தாவூத், நசாயி போன்றவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 பிரதானமான ஆதாரங்களையும் மையமாக வைத்துத்தான் தலைமுடிக்கு அல்லது தாடிக்கு கருப்பு சாயம் பூசுவது கூடாது என்று சொல்கிற உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே கருப்பு சாயம் பூசலாம் என்கிற கருத்தை உடையவர்கள், குறிப்பாக சஹாபாக்களிலும் சிலர் இந்த கருத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல இமாம் இப்னு சீரின், அபு சலமா, நாஃபி, இமாம் மூசா இப்னு தல்ஹா, இப்ராஹிம் அன்-நஹஇ போன்ற பலர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது கருப்பு சாயம் தாடிக்கு அல்லது தலைமுடிக்கு பூசிக்கொள்ளலாம் என்கிற கருத்தை. இவர்கள் வைக்கிற ஆதாரங்கள் என்னவென்றால், முதலாவதாக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரையோடு வந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை கொண்டு மாற்றுங்கள், ஆனால் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வருகிற அந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வஜ்தனிபு ஸவாத், கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை ஷாதானது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லவில்லை, அதை அறிவித்த ராவிதான் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது அறிவிப்பாளருடைய ஒரு கருத்தை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அல்ல என்கிற ஒரு வாதத்தை அவர்கள் இந்த இடத்திலே முன்வைக்கிறார்கள். இதிலே கடும் வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு சாயம் பூசுகிற ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையையும் நுகரமாட்டார்கள் என்று சொன்ன செய்தி என்பது பலவீனமானது என்கிற கருத்தை சில அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சஹீஹ் என்று இதை நாம் ஏற்றுக்கொள்கிற போது இதனுடைய அர்த்தம் இது பெரும் பாவம் என்று எடுக்க முடியாது. இதை நாம் பெரும் பாவம் என்று எடுக்க முடியாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், இப்படி
தனி அவர்களுடைய அந்த ஹதீஸில் எப்படி வருகிறது என்ற ஹவாசிலில் ஹமாம், அந்த புறாக்களுடைய நெஞ்சு பகுதியில் இருப்பது போல அவர்கள் கருப்பை பூசிக்கொள்வார்கள் என்று வருகிறது. எனவே இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக வந்தது என்பது போன்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். இது போக அவர்கள் இன்னும் சில சஹீஹான ஹதீஸ்களையும் முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சாயம் பூசிக்கொள்ள மாட்டார்கள் தலைமுடிக்கு, எனவே நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள். இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக சொல்கிறார்கள், கருப்பை பற்றி பேசவில்லை. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது, எனவே இதிலிருந்து கருப்பு பூசலாம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். அதுபோல அஹ்மத், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் வருகிற ஒரு சஹீஹான ஹதீஸ் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அஹ்ஸன மா கய்யர்தும் பிஹி அஷைப் அல் ஹனா வல் கத்ம், அதாவது உங்களுடைய நரையை நீங்கள் மாற்றுவதற்குரிய சிறந்த அம்சம் மருதாணியும் கத்தும் என்கிற தாவரமும் ஆகும் என்று சொன்னார்கள், அது செடியும் ஆகும் என்று சொன்னார்கள். இந்த அல் கத்தும் என்கிற செடியை பொறுத்தவரையில் அது முடியை கருப்பாக்கக்கூடியது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வாறான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து, அதுபோல இன்னும் சில ஹதீஸ்களையும் ஆதாரமாக வைத்து தலைமுடிக்கு தாடிக்கு கருப்பு சாயம் பூசலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களும் நீண்ட காலமாக முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்து வரக்கூடிய பிரதானமான கருத்துக்களாகும். இதிலே வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்தில் சிலர் முதலாவது கருத்தை ஏகோபித்த கருத்து போல திணிக்க முற்படுவது. அதாவது முதலாவது கருத்து என்ன? நரைமுடிக்கு கருப்பு சாயம் பூசுவது ஹராம் என்கிற கருத்து. இந்த கருத்து ஷாஃபி மதுஹபுடைய கருத்தாகவும் அதே போல இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அவர்களும் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே கருத்து வேறுபாடே இல்லை, இது ஏகோபித்த ஒரு கருத்து போன்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் இந்த மஸ்அலாவை, இந்த பிரச்சனையை அணுகுவதை நாம் பார்க்கிறோம். இது தவறானதாகும். இது அல்லாமல் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்கிற நூலிலே இது பற்றி பேசுகிற நேரத்தில், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரும் தன்னுடைய முடிக்கு கருப்பு சாயம் பூசியிருக்கிறார்கள் என்று சஹீஹான செய்தி வருகிறது என்று சொல்கிறார்கள். இது அல்லாமல் இன்னும் பல சஹாபாக்கள், இன்னும் சில சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் இவ்வாறு செய்ததாகவும் வருகிறது. உதாரணமாக உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர், சாத் இப்னு அபி வக்காஸ், உக்பத் இப்னு ஆமிர், முகீரத் இப்னு ஷுபா, ஜரீர் இப்னு அப்துல்லா, அம்ர் இப்னு அல் ஆஸ் போன்ற சஹாபாக்கள் கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். அதே போல தாபீன்களிலே அம்ர் இப்னு உஸ்மான், அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அபு சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அல் அஸ்வத், மூசா இப்னு தல்ஹா, ஜுஹ்ரி, ஐயூப், அதே போல இஸ்மாயில் இப்னு மாதி கரீப் போன்றவர்களும் கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல அதற்கு பின்னால் வந்த சில அறிஞர்களும் உலமாக்களும் கருப்பு சாயம் பூசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்கிற நூலிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மஸ்அலாவில் ஒரு கருத்தை நாம் திணிக்க முற்படக்கூடாது என்பது மிக முக்கியமான விஷயமாகும். அதே நேரத்திலே இதிலே நடுநிலையான கருத்தாக வல்லாஹு தஆலா ஆலம் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற போது இது மக்ரூஹான ஒன்று என்பதிலே சந்தேகமில்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள். இது மக்ரூஹான ஒன்று. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சத்தியமிட்டு இது மக்ரூஹ் என்று கூறுகிற ஒரு கூற்று காணப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் தலைக்கு தாடிக்கு கருப்பு சாயம் பூசலாமா என்கிற மஸ்அலாவில் ஒரு நடுநிலையான கருத்தாக தென்படுவது இது மக்ரூஹான ஒரு விஷயம். கருப்பு சாயம் பூசுவது மக்ரூஹான ஒரு விஷயம் என்பது தென்படுகிறது. மக்ரூஹ் என்றால் விட்டால் நல்லது, செய்தால் குற்றமில்லை. பூசாமல் விட்டால் நல்லது, மருதாண்டியை பூசிக்கொள்வது சிறந்தது.
அப்படி அல்லது வேறு கலர்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அப்படி இல்லாமல் ஒருவர் கருப்பு பூசினால் அவர் பெரும்பாவம் செய்கிறார் என்கிற அந்த நிலைக்கு நாம் செல்ல முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.